அதிமுக பாஜக கூட்டணி உருவான நாள் முதலே திமுக அரசு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த கூட்டணி தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இது ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியில் வேற யாரும் இனிமேல் சேர மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட்டணியில் அடுத்தடுத்து பாமக சேர்ந்திருக்காங்க, டிடிவி தினகரன் சேர்ந்திருக்காங்க. இந்த கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்பெற்றுட்டே வரக்கூடிய சூழல். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது இயற்கைக்கு மாறான கூட்டணி அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க திமுகவினர். இந்த கூட்டணி வலுவடைகிறத பார்த்து திமுகவினருக்கு ஒரு விதமான கலக்கம் வந்துருச்சா? கலக்கம் வந்திருக்கு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை வரவேற்கிறோம். அதேபோல் அண்ணன் டிடிவி அவர்களை வரவேற்கிறோம். எங்களுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இது ஒரு பெரும் முயற்சியும் இருந்து எடப்பாடியார் அவர்களோடு பேசி, அதே போல் டெல்லியில் நீங்கள் அகில இந்திய தலைமை பாஜகவோடு பேசி எல்லோரும் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஓகே, அடிக்கடி அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலும் சரி, அவருடைய முயற்சிகளும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பலப்பட வேண்டும், அதில் தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி உள்ளிட்ட பல கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும். அது எதற்காக என்றால், இங்கே நடக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதற்கான முயற்சியை தான் நாங்கள் தொடங்கினோம். அதில் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. இன்னும் மேலும் பல கட்சிகள் இங்கே இணையும். இந்த பலப்படுகின்ற பொழுதுதான் இன்றைக்கு திமுகவுக்கு பயம் வருகிறது.